இந்த 8 12ல் சுத்தமாவே இல்ல. இப்படி இருந்தால் நீங்க யார குறை சொல்ல முடியும்? நீங்க மத்த ரிஷபத்த பார்த்து போட்டி போட்டு இப்ப என்ன பிரயோஜனம்? நமக்கு குடுப்பினை பிறக்கும்போதே இப்படி அமைஞ்சிருச்சு. சரி, இப்படி அமைஞ்சிருச்சே அப்படின்ட்டு நாம என்ன சபிக்கப்பட்டவர்களா? நாம வாழ்க்கைய எப்படி ஓட்டுறதுன்னு ஜோதிடர்கிட்ட நீங்க ஆலோசனை பண்ணணும். பண்ணிட்டோம்னா, இப்ப 8, 12 லக்னம் தொடர்பு கொண்டாலும் கூட 5ஆம் இடம் இருக்கு, 9ஆம் இடம் இருக்கு, 7ஆம் இடம் இருக்கு, 3 இருக்கு, 11 இருக்கு. 11ன்னா நண்பர்கள், 7ன்னா குடும்பம், அதே மாரி 5ன்னா குழந்தைகள். இவர்கள் மூலமாக நமக்கு எப்படி லக்கு வருதுன்னு பாருங்க. பார்த்து அத சார்புல இயக்குங்க. தனியா நீங்க போனா தானே பிரச்சனை. அத வந்து கிளிக் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு ஜோதிடத்துல வழி இருக்கு. ஜோதிடம் மூலியம் தெரிஞ்சுக்கலாம் அதுல. அத ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சரி நம்மளுக்கு வந்து மோட்டார் ஆஃப் ஆயிடுச்சு. நமக்கு பழைய மோட்டார் ஆயிடுச்சு. அல்லது மோட்டார் வந்து நமக்கு எஃபிஷியன்சி குறைவு. அப்ப எந்த மோட்டரு நம்ம ரீப்ளேஸ் பண்ணா நம்ம வண்டி நல்லா ஓடுங்கிறதுக்கு ஜோதிடத்துல வழி இருக்கு. சிறப்பு. ஐயோ! குழந்தை இன்னைக்கு பிறக்குது அப்படின்னா, அந்த குழந்தைக்கான கர்ம விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு ஒட்டுமொத்த கர்மாவும் இருக்கிற மாரி. ஸோ அந்த குழந்தைக்கு என்னைக்கு நல்லது நடக்குது, என்னைக்கு துன்பமாகுது, இந்த மாரி விஷயத்த கணிக்கிறீங்க. இத எப்படி நீங்க வந்து ஒரு கிளையண்ட் கிட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப ரொம்ப நல்ல கேள்வி. ரொம்பவும் வந்து இத வந்து உறுதியா சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது தெரியும். தெரிஞ்சத சிலது சொல்ல முடியாம இருக்கும். அப்ப என்னன்னா, இப்ப ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே, அதுல வந்து எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கத்தான் வருவாங்க. ஆனா, ஒரு குழந்தை பிறந்த உடனே, அதன ஆயுள் பாவத்துல பங்கம்னு தெரிஞ்சா, நாம எப்படி சொல்ல முடியும்? அப்ப என்ன சொல்ல முடியும்? ஆரோக்கியத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஆரோக்கியத்துல இன்னென்ன மாரி இருக்குங்கிற கேள்விய அவங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு உண்டான சமாதானம் சொல்லணும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, பிறக்கும்போது லக்னம் வந்து உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை உறுதி செய்கிறது. ஆயுள் வெற்றி, பணம் வெற்றி, ஆரோக்கிய வெற்றி. இந்த 3 வெற்றி முதல்ல முக்கியம். அப்புறம் தான் குடும்பம், சொத்து பத்தெல்லாம். இந்த 3 வெற்றிங்கிறதுக்கு நமக்கு உறுதிப்படுத்திட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் மற்ற கேள்விகள ஈஸியா கொண்டு போலாம். அப்ப சில விஷயத்துக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, குழந்தை ஆரோக்கியமெல்லாம் நல்லா இருக்கு. ஆயுள் பாவம் நல்லா இருக்கு. ஆனா வாழ்க்கையில படிச்சு, முன்னேறி, சம்பாதிச்சு ஒரு பெரிய பொசிஷனுக்கு வர்றதுக்கு சில திசைகள் ஒத்துழைப்பு குறைவாக இருக்கிறது. அந்த சமயத்துல நீங்க என்னென்ன மாரி நடவடிக்கைகள் எடுக்குங்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். கண்டிப்பா. ஏன்னா பொதுவா சொல்லுவோம். இப்ப இந்த தசை வந்திருந்ததுன்னா நீங்க ராஜாப்பா. ராஜயோகம் உனக்கு கிடைச்சிருக்கும்பாங்க. ஆனா பொதுவா அவங்களுக்கு நடக்கிறது ஆப்போசிட்டான தசை நடக்கும். அது வாங்கியிருந்தா கருமான்னு சொல்லிக்கிறீங்களா? இப்ப ஒண்ணுமில்லைங்க. இப்ப இதே நீங்க ரிஷபத்துக்கு இப்ப வந்து 2ஆம் இடத்துல ராகு நட்சத்திரம் இருக்கு. திருவாதிரை நட்சத்திரம் இருக்கு. இப்ப அங்க ராகு நட்சத்திரத்துல திருவாதிரையிலே உட்காந்துட்டாரு. இப்ப குழந்தை பிறந்து ஒரு 20 வயசுல ராகு திசை வருது. இப்ப சந்திர திசையில பொறக்குது. செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை வருது. பிரம்மாண்டத்தை கொடுத்துரும். அதை நம்ம உறுதியா சொல்லலாம். அப்ப இந்த திசையில இவர் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டுடுவாரு. இப்ப நீ யங்ஸ்டாப்லயே நிறைய பேர் முன்னேறுறாங்கல்ல. அதுக்கு காரணம் பெரிய பெரிய பதவிக்கு போறது இந்த பிரம்மாண்ட ராகு தான். அதே மாதிரி குருவும் இருப்பாரு தொடர்ந்து. 18 வருஷம் ராகு, 16 வருஷம் குரு. இது போதாதான் லைஃப்ல மேல தூக்கி விட்டுரும். அதனால நிச்சயமா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா, மிடில் ஏஜ் வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. காலேஜ் போய் வேலை பார்த்து, வேலையில வந்து மீடியமா போய்க்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு திசை மாறும். அது வந்து 2, 6, 10 தொடர்புல வரும். அதுல பாக்கியஸ்தானம் சம்மந்தப்பட்டிருக்கும். 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடம் 2, 6, 10 தொடர்பு வரும்போது தான் அதிர்ஷ்டம் தூக்கி விட்டு சிகரத்துக்கே போயிடுவாங்க. அது வந்து கோபுரத்தின் உச்சி மாதிரி அவங்கள வச்சு அழகு பார்க்கும். அப்ப அதெல்லாம் வந்து பாக்கியஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் தொடர்பு இருக்கிறவங்க. அதே மாதிரி 1ஆம் இடம் 10ஆம் இடம் பிறக்கும் போதே லைன் வந்துருச்சுன்னு வைங்க. 1, 10ஓட தொடர்பு அப்படின்னா தேசத்தலைவர் ஆகிற அளவுக்கு பவர் இருக்கும். ஆமா. 1ஆம் இடம் 10ஆம் இடம். 10ஆம் இடம் என்பது பதவி புகழ்ல உச்சம். அப்ப அந்த 1ம் 10மே ஒரே கிரகமா வந்து ஒரே ஸ்டார்ல நின்று அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது பார்த்த உடனே சொல்லிடலாம். அது உங்க பிராப்தம். இப்ப அதைத்தான் அந்த காலத்துல அரசனாகும் யோகம்லாம் சொன்னாங்கல்ல. அப்ப நாம என்ன சொல்றோம், இது நாடு ஆளக்கூடிய ஜாதகம்
அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே 8-12 6-8-12 தொடர்பு இருந்தால் அது வந்து கொஞ்சம் கஷ்டப்படும். அப்போ நாம் என்ன சொல்லுவோம், டிபெண்டிங் நேச்சரில் போக சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இன்னும் சில பேருக்கு மிடில் வந்து அதிகாரிகளாக பதவியில் இருக்காங்கல்ல, ஓரளவுக்கு சம்பாரித்து குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய லெவலில் போகிறாங்க. இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டரு. ஸோ இது மாதிரி அதிகார வர்க்கத்தில் அவங்க குடும்பத்தில் யாரும் சொத்து பத்து இருக்காது. ஆனால் அவங்க தன் முயற்சியால் வெற்றி பெற்று அவங்க சம்பாரித்து வாழ்க்கையில் வளமாக இருப்பாங்க. அதுக்குண்டான விவரங்களும் நம்ம ஜாதகத்தில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் 1ஆம் இடம் என்கிற ரிஷபராசியில் இருக்கிற இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் 2-6-10 தொடர்பில் இருந்தால் நிச்சயம் அதிர்ஷ்டசாலி. ஐயா, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தொடர் தோல்வி, எது தொட்டாலும் பிரச்சனையா இருக்கு, தொடர் தோல்வியா இருக்கு, அதே மாதிரி வாழ்க்கையே தடம் புரண்ட நபர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏன் இவங்களுக்கு நிகழுது? இப்போ தடம் புரண்டதுங்கிறது வந்து நல்லா இருந்து கெட்டு போகிறது. இப்போ நல்லா இருக்கும்போது ஒரு திசை நடந்துக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து மலமலை மலமலன்னு தூக்கிட்டுரும். அப்போ என்ன திசைன்னா 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் வேலை செய்யும். 4 கூட சேர்ந்து வேலை செய்யும். இப்போ நான் ஒரு பெரிய உற்பத்தி ஸ்தாபனம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 4-10 ஒரே கிரகமாக இருக்கும். 4ஆம் பாவம், 10ஆம் பாவம், 2ஆம் பாவம் இதெல்லாமே தொடர்பில் இருக்கும்போது மிகப்பெரிய தொழில் இண்டஸ்ட்ரி நடத்திகிட்டே இருப்பாங்க. ஊருக்கு ஒரு பிரான்ச்சு எல்லாம் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய பிரான்ச்சுகள் வந்து பெரிய பெரிய ஸ்தாபனங்கள் காணாமல் போச்சு இல்லையா. அப்போ ஏன் இதாகுதுன்னா அவங்களுக்கு திசை மாறிடுது. இந்த 2-6-10 டக்குன்னு என்ன ஆகுன்னா அடுத்த திசை 5ஆம் இடம், 9ஆம் இடம் திசை வந்துடும். அப்போ 5 வந்து 10க்கு 8ஆக வேலை செய்யும், 9 வந்து 10க்கு 12ஆக வேலை செய்யும். இந்த திசை மாறின உடனே டபார்னு விழுந்துடும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த கெட்ட திசை நடக்கும்போது நிதானத்தை இழந்துருவாங்க. நல்ல திசை நடக்கும்போதே ஜோதிடம் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த திசை முடியறதுக்கு முன்னாலேயே இந்த டைமுக்கு மேலே நமக்கு சரியில்லை, கொடுப்பின இங்கே திசா கொடுப்பின நல்லா இல்லை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு என்னதெல்லாம் சேஃப்டி பண்ணணுமோ பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இப்போ கோடிகளில் பண்ண இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஜாதகமெல்லாம் வருது. வந்துட்டு எப்பவுமே இப்படி போகும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடாது. லைஃப் லாங் யோக ஜாதகம்ங்கிறது நீங்கள் பெரிய டாடா, பிர்லா, ரிலையன்ஸ் எதாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. 10 ஃபீல்டு வச்சுருப்பாங்க. 10 ஃபீல்டில் 2-3 ஃபீல்டு அவங்களுக்கு ஒத்து வராமல் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு நடிகரை வந்து பெரிய நடிகராக இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் ப்ரொடக்ஷன் பண்ணால் விழுந்துருவார். ஓகே. இப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? அந்த டாபிக் மாறி போகிறதுனால நடக்குது. அப்போ பாவம் முக்கியம், நமக்கு திசை முக்கியம். இந்த பாவமும் திசையும் ஒத்துழைக்கிறத தொடர்ந்து நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு தொடர்ச்சி டச்சு வச்சுக்கிட்டே வரணும். ஒரு அதில் பாதாளத்தில் விழுக போகிறது முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்க, சேஃப்டி பண்ணிக்கலாம். இப்போ காலம் கடந்து ஜோதிடம் பார்க்கறது ஏன்? ஆமாம், காலம் கடந்து டாக்டர்கிட்ட போகிறது ஏன்? ஒரு கட்டி வருது, சரி கட்டி தானே, எனக்கு ஒன்றும் வலிக்கலை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். அப்படியே பெருசாகிறத கூட கவனிக்காமல் இருந்தோம்னா யார் தப்பு? அது மாதிரி ஜோதிடம் பார்க்குறதும் நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் கேட்குறதும் ஒரு ஆன்மீகத்தில் வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் உடம்பு ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதும் இது எல்லாமே நம்மளுக்கு அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு. வள்ளலார் சொன்ன மாதிரி விழித்திரு அப்படின்னாங்க. விவேகானந்தர் எப்போவுமே எழுமின் விழுமின்னாரு. அந்த விழிப்புணர்ச்சி தான் முக்கியமாக ஒழிய இந்த காலம் கடந்து ஏன் பார்க்குறாங்கன்னா அதுக்கு முன்னால் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க விதியை மதியால் வென்றிருப்பார்கள். அது பார்க்காததுனால இவங்களுக்கு மதி கெட்டு போச்சு. அந்த சமயத்தில் ஜோதிடம் பார்க்கணுன்னு தோணாமல் முடிவெடுத்து போயிடுறாங்க. அதனால் பார்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி சில பேருக்கு மட்டும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்குது, அதுக்கான வாய்ப்புகள் என்ன? ஏதோ சூட்சம் இருக்கா உள்ள? அதைத்தான் நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் 2-6-10 தொடர்பு இருந்தால் பிறக்கும் போதே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு குழந்தையை பார்த்த உடனே 9, 2-6-10 தொடர்பு இருந்துன்னா இது அதிர்ஷ்டவான், இது மிகப்பெரிய பிரபலமாகிறது. அதே மாதிரி 1-10, 9 தொடர்பு இருந்தால் பெரிய அரசியல் தலைவராகிறது, தேச தலைவராகிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எல்லாமே அதில் இருக்குது. அதனால் ஜோதிடம் பார்க்காம, அதுவும் கரெக்டான மெத்தடாலஜி பயன்படுத்தி பார்க்காம நாம் தப்பு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஜோதிடம் ஒரு தடவை பார்த்துட்டோம், வாழ்க்கை முழுக்க வண்டி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோன்னு நம்பக்கூடாது. அதே மாதிரி ஆரம்பத்தில் நம்ம சொல்லியிருந்தோம்,
இந்த மாதிரி அவங்க பாசம் எமோஷனலாக வந்து இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி பஞ்சத்தில் விழுந்துடுறாங்க. நிறைய பேர் சூழ்ச்சி வலை போடுறாங்க. அந்த வலையில கரெக்டாக விழுந்து லாக் ஆகிக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? 1ஆம் இடம் ம். அது வந்து சுயபலம், சுய சிந்தனை. ம். அது வந்து 6ஆம் இடத்தோட 8ஆம் இடத்தோட 12ஆம் இடத்தோட தொடர்பு வைக்குதுன்னு வைங்க. 6ங்கிறது எதிரி, 8 டபுள் ஆக்கிடுது. எதிரியினால வஞ்சிக்கப்பட்டு நஷ்டமடைகிறது, கஷ்டமடைகிறதெல்லாம் பண்ணிடுது. ஸோ இது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து 7ஆம் இடம். 7ஆம் இடம்ங்கிறது வந்து கஸ்டமரையும் எடுத்துக்கலாம், பார்ட்னரையும் எடுத்துக்கலாம். லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், கஸ்டமர் எல்லாமே 7ஆம் இடம். திருடன்னு ஒரு விஷயம் இருக்குது 7ஆம் இடம். இப்போ உங்கள் ஒரு வீட்டில் திருட்டு போகுது அப்படின்னா நம்ம யாரை பார்க்கணும்? 7ஆம் இடத்தை பார்த்து தான் நிர்ணயம் பண்ணணும். 7ஆம் பாவத்தில் இருக்குங்க. 7ஆம் பாவம் தான் திருடன். எதிர்ப்பாளர் அங்கேயே எதிர்னு வந்துடுது. இப்போ ஒரு பிஸ்னஸுக்கு காம்படிட்டர்னா அவரு 7ஆம் பாவம். அதனால தான் ஆணும் பெண்ணுமே ஆப்போசிட்டில் தான் நம்ம நினைக்கிறோம். அதாவது நார்த்து போல் சவுத் போல். ஏன்னா அந்த விஷயம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நம்பி ஏமாறக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, 7ஆம் இடம் வந்து 8, 12 தொடர்பு வச்சு அவங்க வந்து அவங்க வசப்பட்டுருவாங்க. சரி நம்ம பார்ட்னர் தானே, அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் பிஸ்னஸ் பண்ணி நம்பி போடுவாங்க. நம்பிக்கையின் பேரால். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிடுச்சு சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு வேறொரு கண்ட்ரிக்கு வேலை பார்க்க போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸு. சரின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சில பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி அவர் வீடு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண விட்டுட்டு வந்துட்டார். வேற ஒரு இடத்துக்கு வேலை பார்க்க வந்துட்டார். திருப்பி இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு 5-6 வருஷத்தில் போய் மறுபடியும் பார்க்கும்போது அவர் நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுங்கிறார். இப்போ இதை எப்படி எடுத்துக்குவீங்க? அப்போ நீங்கள் வந்து இப்போ அது எது பண்ணினாலும் பரவாயில்ல, எனக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அவன் உண்மையைத்தான் சொல்லுவான்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும்ல. கண்டிப்பாக. எத்தனை பேர் அவங்கவுங்க பணத்தை சேஃப்டி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்கள பணத்தை ஏமாத்துறாங்க. அப்போ இந்த விஷயத்தில் அவங்கவுங்க ஜாதகத்தில் 7ஆம் பாவம் வந்து 6, 10 அதாவது 10ஆம் இடத்துக்கு நல்ல தொடர்பு இருக்கணும். 7ஆம் இடம் வந்து 2, 6, 10 தொடர்பு இருந்ததுன்னா பார்ட்னரோடு சேர்ந்து என்றைக்குமே நம்பகத்தன்மையோடு ஜெயிக்கலாம். இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கும். பட் இந்த காலத்தில் ஐடியல் பார்ட்னருங்கிறது எப்படி வருதுன்னா, இப்போ நீங்கள் லக்ன பகை ஆயிடக்கூடாது. இப்போ நீங்கள் ரிஷப லக்னத்துக்கு போய் தனுசு லக்னக்காரரை பார்ட்னராக வச்சிங்கன்னு வைங்க, அது செட்டே ஆகாது. பேச்சு வழக்கில் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பழகிக்கலாம், ஆனால் குணாதிசயம் மாறுபட்ட குணாதிசயம், அதனால் ஒத்து போகாது, பிரேக் ஆகி. இங்கேயே அசுரகுரு தேவகுருன்னு இருக்காங்க. அதுவும் வந்துடுது. 6, 8 வந்துடுது. 1க்கு 8, 8க்கு 6. அப்போ 6, 8ன்னு வந்தால் என்ன, அங்கேயே சத்துரு எதிரியாகிடக்கூடிய சூழ்நிலை அங்கே வந்துடும். அடுத்து இனியாவது இந்த நிலை மாறுமா? நிச்சயமாக மாறும். காலம் கடந்தாலும் நமக்கு நம்முடைய கிரகங்கள் வேலை செய்யும். ஆனால் அந்த கிரகங்களை நீங்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, அந்த கிரகத்தினுடைய வலிமையை தெரிஞ்சுக்கிட்டு, உங்கள் கொடுப்பினையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதில் பக்குவப்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறும். ஒரு சில பேர் அடம் பிடிக்கிறாங்க. இந்த சின்ன வயசில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி தான் நான் வேலைக்கு போவேன்னு பிடியாக போயிட்டுருக்கேன். அவங்க வீட்டில் சாப்பாடு போட்டு செலவு பண்ணி, அவரும் வந்து சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிக்காமல் கால விரயம் பண்ணி அவ்வளவு வருஷமும் வேஸ்ட் பண்ணிவிட்டு டோட்டலாக எலிஜிபிலிட்டி வயசு முடிகிற வரைக்கும் போராடிட்டு கடைசியில் என்ன பண்ணுவார் யோசிக்கணும்ல. அப்போ இதுக்கெல்லாம் ஜோதிடம் வழிகாட்டும். உங்களுக்கு கொடுப்பினை இருந்தால் இது இருக்குங்க, சரி தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லும். அப்படி இல்லாமல் சில பேர் ஜோதிடத்திலேயே முரண்பாடாக சொல்லி விட்டுறாங்க. சூரியனாக இருக்கா, செவ்வாயாக இருக்கா, உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்ப்பான்ட்டு அதை நம்பிட்டு போய் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, படிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து, உங்களுக்கு கொடுக்கறதாக இருந்தால் அந்த பாவம் நல்லா வேலை செஞ்சால் உடனடியாக கொடுத்துரும். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மேலே மேலே பயங்கரமாக ட்ரை பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கால விரயம் பண்ணிடுறாங்க. அதுக்கு திசைகள் ஒத்துழைக்கதான்னு பார்த்துட்டு தான் பண்ணணும். அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பார்த்து அவங்க இது பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் வந்து பக்குவமும் வேணும். இப்போ ஒரு சில குழந்தைகள்
பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நான் மருத்துவம் தான் படிப்பேன், நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நம்ம சமுதாயத்தில் கவர்மெண்ட் கோட்டா இவ்வளவுதான்னு தெரியும், எத்தனை லட்சம் பேர் எழுதுறாங்கன்னு தெரியும். அதில் நாம் முதன்மையாக வரக்கூடிய அளவுக்கு நமக்கு எபிலிட்டி வேணும்ல. ஆனால் நமக்கு வேணும்னே கனவு கண்டோம்னா, இப்போ எப்படி சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு படிப்பு. அதனால் முதல்ல வந்து லட்சியம் வேண்டியது தான். அந்த லட்சியத்துக்கு நமக்கு கிரகங்கள் வந்து காட்டும். இப்போ மருத்துவத்துக்குன்னு ஒரு பாவங்கள் இருக்குது, அந்த பாவங்கள் செயல்பட்டால் அதுவும் திசை நடந்தால் இது பண்ணலாம். இப்போ உங்களுக்கு வந்து நம்ம ஜாதகத்தில் ஒரு யோகம் இருக்குது, மிகப்பெரிய யோக கிரகம் இருக்குது, நல்லா இருந்திருக்கு, ஆனால் அந்த திசையே வராது. இப்போ உத்தரம் இல்லை ஒன்றுமில்லை, நம்ம ரிஷபத்தை வச்சே பேசுவோம். கிருத்திகையில் பிறக்கிறாங்க அல்லது உத்தரத்தில் பிறக்கிறாங்க, உத்திராடத்தில் பிறக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ அவங்களுக்கு வந்து சூரியன் வந்து யோக கிரகமாக இருக்கும் அல்லது சந்திரன் யோக கிரகமாக இருக்கும், அந்த திசையே வராது. ஏன்னா அது கடைசி திசை, சூரியனில் ஆரம்பித்து கடைசியாக தான் சந்திரன் வரும். அதாவது இப்போ செவ்வாயில் பிறக்கிறாங்கன்னு வைங்க, சந்திரன் சூரியன் பின்னால் போயிடும். அப்போ ஒருத்தருக்கு அந்த திசையே வராதப்ப எனக்கு அந்த யோகம் இருக்குது நான் அனுபவிப்பேன்னு நம்புறதும் தப்பு. ஸோ அதனால் எல்லாமே விதி கொடுப்பனையை பார்க்கணும், திசை கொடுப்பனையை பார்க்கணும், அந்த திசை பருவத்தில் வருதான்னு பார்க்கணும். வந்தால் மட்டும் நீங்கள் அதில் பயணிக்கணும். ஒரு சில பேருக்கு உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ணுறதுக்கு ஒரு திசை வழி காட்டும், அந்த காலம் வரைக்கும் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை மார்க்கெட்டிங்காக மாற்றிடணும். அந்த மாதிரி சில அட்வைஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு நல்ல காலம் தான். சிறப்புங்க, அருமையாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாம். நன்றிங்க.